ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐடிசி ஷேரோட இன்டெப்தான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ரிலேட்டட் கம்பெனிஸாக இருக்காங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய செக்மெண்ட்ல டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. FMCG, ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கேஜிங், பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறைய செக்மெண்ட்ஸ்ல இவங்களோட பங்களிப்பு இருக்கு. ஸோ செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா FMCG ல வந்து சிகரெட் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ், பிரீமியம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், நோட் புக்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிகரெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இயர் 7.3% வந்து க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 8177 கோடியா ஜென்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதுல பாத்தீங்கன்னா 5.4% வந்து growth இருந்திருக்கு இயர். அதுல இருந்து 5578 கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்களோட ஹோட்டல் செக்மெண்ட்ல வந்து 12% வந்து இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து இவங்க ஹோட்டல் வந்து டீமர்ஜ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் வந்து டீமர்ஜ் ஆகி தனியாக லிஸ்ட் ஆகும்போது இதோட வேல்யூ வந்து இன்னுமே அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இயர் growth பாத்தீங்கன்னா 2.1%. இது வந்து மினிமல் growth தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லோ டிமாண்ட் அண்ட் வுட்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்களோட growth வந்து கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லாவே growth ஆயிருக்கு. இயர் கம்பேர் பண்ணும்போது 47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5781 கோடி வந்து ரெவன்யூ டச் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலும் இருக்காங்க. இவங்களோட ஐடி கம்பெனி பாத்தீங்கன்னா ITC இன்ஃபோடெக். ஸோ இதுல வந்து ரெவன்யூ பாத்தீங்கன்னா 13% வந்து இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிளாஸ்கேன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியையும் அக்வயர் பண்ணிருக்காங்க. உங்களோட ஓவராலா உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே டைவர்சிஃபைடா இருக்கு எல்லா செக்மெண்ட்ஸ்லயும். சோ உங்களோட காம்படிட்டர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா FMCG பொறுத்தளவுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் நெஸ்லே இதெல்லாமே வந்து மிகப்பெரிய காம்படிட்டரா இருக்காங்க. ஹோட்டல் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தாஜ் அண்ட் ஓப்ராய் ஹோட்டல்ஸ் இதெல்லாமே வந்து உங்களோட மெயின் காம்படிட்டர். பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா JK பேப்பர் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே உங்களோட மெயின் காம்படிட்டரா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து வராம மல்டிபிள் ஸ்ட்ரீம், அதாவது டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ எல்லா செக்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது. அதே மாதிரி இவங்க வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆன பிராண்ட் நேம் வச்சிருக்காங்க. மார்க்கெட் லீடர்ஷிப்னு பார்த்தோம்னாலும் ITC வந்து ஒன் ஆஃப் த டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களோட பொசிஷன் பாத்தீங்கன்னா சிகரெட் அண்ட் பேக்கேஜ் ஃபுட் அதுல எல்லாத்துலயுமே இவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் லீடிங் கம்பெனிஸா இருக்காங்க இந்தியால. இதோட ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் செக்மெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிகரெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏதாவது டாக்ஸ் போட்டாங்கன்னா அந்த சிகரெட்டோட வால்யூம்ஸும் இம்பாக்ட் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்களோட ரெவன்யூ வந்து குறையும். FMCG பொறுத்தளவுக்கு இவங்க வந்து மிகப்பெரிய காம்படிட்டர், நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அந்த மாதிரி கம்பெனிஸோட காம்படிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தான் இந்த கம்பெனிஸ்ல இருக்க ரிஸ்க். நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே வந்து டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால வந்து இவங்க புதுசா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிஸ்கெட்ஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், நியூ ஃபிளவர்ஸ்ல கொண்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பேக்கேஜிங் சைட்ல பாத்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நிறைய கன்சியூமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக்ல இருந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் போர்டு பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரீமியம் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து இன்னுமே மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதுவும் நிறைய ஆடியன்ஸை வந்து கேதர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே இந்த கம்பெனிஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாக்குறோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் இருக்கு. அதாவது 28 ஹோட்டல் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஆட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் FMCG செக்டர்ல பாத்தீங்கன்னா பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதையும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ், டைரி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அக்ரி சைட் பாத்தீங்கன்னா நிக்கோட்டின் அண்ட் நிக்கோட்டின் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதுக்கான அப்ரூவலும் ரீசெண்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரீசெண்டா வந்து Q2 ரிசல்ட்ஸ் படி இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 16% வந்து இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. EBITDA பாத்தீங்கன்னா 4.9%, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 3.7% அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPS பாத்தீங்கன்னா 4.06ல இருக்கு. உங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ 2023 செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 17,000 கோடியா இருந்தது வந்து 20,500 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்களோட ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 4,900 கோடியில இருந்து 5,078 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPSவும் பாத்தீங்கன்னா 3.95ல இருந்து 4.06 அப்படிங்கிற கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கம்பெனியும் grow ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது நமக்கு புரியுது. ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 1.8, அதாவது கம்பெனி வந்து ஸ்ட்ராங் லிக்விடிட்டியோட இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. டெப்ட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா நெக்லிஜிபிளா இருக்கு. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ROI பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 25%ல இருக்கு. இவங்களோட EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா வந்து இருக்கு. அங்காட்டிக்கு இவங்களோட EBITDA மார்ஜின் வந்து 31.1%ல இருக்கு. PAT பாத்தீங்கன்னா 25% இருக்கு. ப்ராடக்ட் அண்ட் செக்மெண்ட் வைஸ் வந்து சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா சிகரெட்ல வந்து 8,171 கோடி ரெவன்யூ
ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. அதோட ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 5023 கோடி. FMCG பாத்தீங்கன்னா 5578 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. 442 கோடி ப்ராஃபிட்டா இருந்திருக்கு. ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 728 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. அக்ரி பிசினஸ்ல 5781 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா 2114 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் இருக்கு. இதெல்லாமே வந்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் தான். எல்லா செக்மெண்ட்ஸ்ல இருந்தும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ட் பார்த்தோம்னா கரண்டா வந்து ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லைன்னா நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்க. லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோல இது ஒரு நல்ல ஆடானா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறோம். ஸோ மறக்காம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.